வழக்கமா பெரிய சிஇஓனா தனியா கெத்தா பிரைவேட் லிப்ட்ல தானே போவாங்க. ஆனா நம்ம ஹீரோ சிஇஓ என்ன பண்றான்னா வேணும்னே அந்த ஸ்டாஃப் போற லிப்ட்ல ஏறி வரான். அதுக்கு காரணம் அந்த லிப்ட்ல மாஸ்க் போட்டு நிக்கிறாளே ஒரு பொண்ணு, அவதான். அவளை பக்கத்துல பார்த்ததும் மனுஷனுக்கு ஹார்ட் பீட் எகிரிடுச்சு. எப்படியாவது பேசிடுடா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே தயங்கி தயங்கி பக்கத்துல போறான். சரியா அந்த கேப்ல கூட வந்த ஃப்ரெண்ட் விளையாட்டுக்கு தள்ளி விட நம்மால படக்குன்னு போய் அவ மேலேயே விழுந்துடுறான். ஹீரோ சுதாரிச்சு சாரி சொல்றதுக்குள்ள அந்த பொண்ணு வெக்கப்பட்டு முகம் செவந்து அங்க நிக்காம ஓடி போயிடுறா. அப்பதான் இவனுக்கு மண்டையில ஒண்ணு உரைக்குது. அட நேத்து நம்மள அசிங்கப்படுத்தின அதே பொண்ணு தானே இது. அப்புறம் லஞ்ச் டைம் கேண்டீன்ல அவளை மறுபடியும் பாக்குறான். இந்த வாட்டி அவ மாஸ்க் போடல. முகத்தை பார்த்ததும் மனுஷன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டான். அவ்வளவு அழகு. சரி பேசலான்னு போனா அங்க ஏற்கனவே ஒரு கூட்டம் அவளை சுத்தி நிக்குது. ஒருத்தன் ஃப்ரூட்ஸ் குடுக்கறான், இன்னொருத்தன் போன் நம்பர் கேக்குறான். இத பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு உள்ளுக்குள்ள பக்குன்னு ஆயிடுச்சு. லைட்டா ஒரு பொறாம வேற. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் சாதாரண ஈர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா பயங்கரமான காதலா மாறுது. எந்த அளவுக்குன்னா ஆபீஸ் முழுக்க சிசிடிவி வச்சு அவ என்ன பண்றா எங்க போறான்னு அவளையே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். லவ் இருக்கு, ஆனா வெளிய சொல்ல பயம். ஏன்னா இவ ஃபேமிலியில ஒரு சோகமான வரலாறு இருக்கு. அவங்க பரம்பரைக்கே காதலிச்சா ஒரு விதமான சைக்கோ வியாதி வந்துரும். அதாவது காதலிக்கிறவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்க அப்பாவோட அந்த டார்ச்சர் தாங்காம தான் இவங்க அம்மாவே சூசைட் பண்ணி செத்துருப்பாங்க. நம்மளும் அப்பா மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிற பயம் இவனை தடுக்குது. ஆனாலும் அவளை பார்க்காம இருக்க முடியலையே. அதனால டீ குடுக்கற சாக்குல அவளை கேபினுக்கு வர சொல்றான். அவ உள்ள வரும்போது வாசல்லையே இன்னொரு பொண்ணு மறிக்கிறா. ஏய், உன் பருப்பெல்லாம் இங்க வேகாது. சிஇஓ உன்னையெல்லாம் பார்க்க மாட்டாரு, வேலையை விட்டு தூக்கிடுவாரு, ஓடிரு மிரட்டுறா. ஆனா அந்த மிரட்டின பொண்ணுக்கு ஒரு உண்மை தெரியாது. நம்ம ஹீரோயின் வென்றான் சாதாரண ஆள் இல்ல. இவ டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கா. போன ஜென்மத்துல நம்ம ஹீரோ காதலிச்சது இப்ப மிரட்டினாலே அந்த வில்லியதான். அவ இவனை ஏமாத்தி சொத்தெல்லாம் புடுங்கி கடைசியில இவனையே கொன்னுட்டா. ஹீரோவோட சாவு உலகத்தையே பாதிச்சதால இந்த முறை அவரை காப்பாத்தி அவரை தம்மேல லவ் பண்ண வைக்கவே ஹீரோயின் வந்திருக்கா. அதனால அந்த மிரட்டல் எல்லாம் கண்டுக்காம கெத்தா உள்ள போறா. டீய வச்சுட்டு கிளம்பும் போது ஹீரோ கூப்பிட்டு ஒரு பேப்பரை நீட்டுறான். மேரேஜ் கான்ட்ராக்ட். அவன் என்ன ரியாக்ஷன் வருமோன்னு பயந்து நிக்கும் போது இவ கூலா சைன் போட பேனா கொடுங்கன்னு கேக்குறா. கல்யாணம் முடிஞ்சிருது. ஆனாலும் ஹீரோக்கு ஒரு தயக்கம். மனைவின்னு கூப்பிட்டா தப்பா நினைப்பாளோன்னு. ஆனா இவளோ சிரிச்சுக்கிட்டே நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் உங்களை ஹஸ்பண்ட்னு கூப்பிடுவான்னு உரிமையா கேக்குறா. ஹீரோ ஹாப்பி. ஆனா அந்த பழைய வில்லிக்கு வயிறு எரியுது. கடைசியா ஹீரோ தன்னோட மனைவிய ஊருக்கெல்லாம் அறிமுகப்படுத்த பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறான். அங்க வந்த அந்த வில்லி எல்லார் முன்னாடியும் கத்துறா. இவன் ஒரு சைக்கோ, போன ஜென்மத்துல எனக்காக தான் வாழ்ந்தான், இவனால என்ன மறக்க முடியாதுன்னு அசிங்கப்படுத்த பாக்குறா.